ஒரே ஒரு சிக்னேச்சர் தான். ஆனா, அது உங்க ஃபியூச்சர் லைஃப்ல பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா, அந்த சைன் நீங்க போடுவீங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க ஒரு ஹெல்ப்ன்னு கேட்டோம் அப்படின்னா, நம்மளும் ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல ஜாமீன் கையெழுத்து தானே, ஒரே ஒரு சைன் தானே, போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருவோம். ஆனா, அந்த ஜாமீன் கையெழுத்துக்கு பின்னாடி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க கட்டாயம் போட மாட்டீங்க. ஸோ, இந்த மாதிரி நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டிலயும் சரி, உங்களுடைய மந்த்லி சேலரிலயும் சரி பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்றதையும், அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்துனா என்ன? அது எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்? அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஸோ நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, சட்ட ரீதியா அதுலருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஜாமீன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் கோர்ட்ல கேஸ்ல மாட்டிட்டாரு. அவர் ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன்ல இருக்காரு. இல்ல ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னா, அவர டெம்பரவரியா ரிலீஸ் பண்ற ஒரு முறை தான் லீகல் முறை தான் இந்த ஜாமீன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா, அந்த லோனுக்கு ஒரு கேரண்டியா ஒருத்தர் கையெழுத்து போடணும் அப்படின்னா, அதுவும் ஜாமீன் கையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 முறை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 கையெழுத்துலயும் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2லயுமே பெரிய ப்ராப்ளம், பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை அந்த நபர் கோர்ட்ல ஆஜராகல, ஒருவேளை அந்த நபர் சரியா இஎம்ஐ கட்டல அப்படின்னா, இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுடைய தலையில தான் விழுகும் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ரியாலிட்டில என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிலேஷன், அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்து தானே, ஒரு சைன் தானே, ஒரே ஒரு சைன் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம போடுவோம். ஆனா அவங்க சரியா இஎம்ஐ கட்ட மாட்டாங்க. அட் த சேம் டைம் கோர்ட்ல சரியா ஆஜராக மாட்டாங்க. அதே மாதிரி லோன் டிஃபால்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்கா இருக்கட்டும், கோர்ட்டா இருக்கட்டும், நேரடியா உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய சேலரியும் சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் சரி, லீகல் ரிஸ்க்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படின்னா, நீங்க சைன் போடவே போறீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்பா, ரொம்ப ரிலேஷன்ஷிப்பா, நான் சைன் போட்டே ஆகணும்ப்பா அப்படின்னா, சைன் போட போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் முழுசா படிச்சுக்கோங்க. பிளாங்க் பேப்பர்ல சைன் போடவே போடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க கையெழுத்து போடக்கூடிய, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ரிலேஷன், என்ன ரிலேஷன் ஆனாலும் சரி, அவங்க ரொம்பவே ட்ரஸ்டபிளான பர்சனா, ரொம்ப உங்களுக்கு நம்பக்கூடிய அந்த பர்சனா அப்படின்றத பாருங்க. ஸோ அவரோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லோன் டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ லோன் வாங்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், ஸோ எவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் வருது, ஸோ எல்லாமே அவங்க வாய் வழி சொன்னதை மட்டும் நம்பாம எல்லாமே ரிட்டன் ப்ரூஃபா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க சைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்க கையெழுத்து போட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நம்ப தகுந்த அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, நீங்க ஒருத்தர் கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ் முழுக்க நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஎம்ஐ கட்டலைன்னா உடனே பேங்க் கிட்ட நீங்களே கான்டாக்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் அவங்க கட்டுறாங்களா கட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுங்க. நான் கட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் தான் கட்டுவேன், நீ சைன் மட்டும் போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நான் தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரிட்டன் ப்ரூஃப் வாங்கி வைங்க. அவங்களே கட்டட்டும், அவங்களே எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு எனக்கு ரிட்டன் ப்ரூஃப் மட்டும் கொடுப்பா அப்படின்னு வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் லோன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது முழுக்க அந்த கடன் வாங்குறாரு இல்லையா, அவருக்கு தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவருக்கு தான் அப்படின்றத உறுதி பண்ணி அதுலயும் ரிட்டன் ப்ரூஃப் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு விதத்துல சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லோன் வாங்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு காப்பி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ சரியா கட்டுறாரா இல்லையா அப்படின்றத ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க. டிலே இருந்துச்சுன்னா உடனே நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ஓசி சர்டிபிகேட்னு சொல்லி ஒன்று தருவாங்க. ஸோ அதுவுமே வாங்கிட்டாங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் லோன் க்ளோஸ்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் ஜாமீன் சைன் போட்டிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. ஸோ ஒரு தாட்டி நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஒருத்தருக்கு நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய முழு பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் எவ்வளவு கட்டணுமோ அட் த சேம் டைம் அந்த அமௌண்ட்டுக்கான முழு பொறுப்பும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பேங்க் உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க.
சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னாலும் லீகலா எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதோட பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல லீகல் நோட்டீஸும் இருக்கு. என்ன அப்படின்னா கடன் வாங்குறவருக்கும் சரி கையெழுத்து போட்டவங்களுக்கும் சரி 2 பேத்துக்கும் ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த பணத்தை கட்டணும். அட் த சேம் டைம் அவங்க கட்டல, அதாவது கடன் வாங்கினவங்க கட்டல அப்படின்னா கையெழுத்து போட்டவங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட சேலரியில இருந்து டைரக்டா எடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் உங்களோட ப்ராப்பர்ட்டியுமே வந்து சீஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் கூட போடலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ரூல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சிக்கல்ல சிக்கிட்டீங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாயரை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அட் த சேம் டைம் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வெரிஃபை பண்ணுங்க. நீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வெரிஃபை பண்ணுங்க. அட் த சேம் டைம் கடன் வாங்கினாங்க இல்லையா, நீங்க ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணி செட்டில்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கோர்ட்ல பெட்டிஷன் கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ரிஸ்க்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் 100% ட்ரஸ்ட் இருக்கா அந்த பர்சன் மேல, நம்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா மட்டும் சைன் போடுங்க. புரியாம சைன் பண்றது லைஃப் லாங் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு சைன் போடுறது ஒரு 5 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். அதோட எஃபெக்ட் 5 வருஷத்தை தாண்டி கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரியும். ஸோ ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிக்கோங்க, சைன் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.